இந்த மாதிரி ஸ்கூலில் படிக்கிறதுக்கு ஃபீஸ் தேவையில்லை, யூனிஃபார்ம் இருந்தால் போதும். நண்பன் படத்துல விஜய் சொல்றத அந்த மில்லிமீட்டர் ஃபாலோ பண்ணாரோ இல்லையோ, இந்த பிலால் அகமது வந்து ஃபாலோ பண்ணிருக்காரு. என்னடா சொல்றேன்னு வித்தியாசமா பார்க்காதீங்க, இவர் தான் பிலால் அகமது. இவருக்கு 22 வயசு ஆகுது. ஒரு நாள் இவர் ரேண்டமா ஐஐடி பாம்பேல ஒரு சோஃபால தூங்கிட்டு இருந்திருக்காரு. அப்படி தூங்கிட்டு இருக்கப்போ ஒரு செக்யூரிட்டி வந்து இவரை எழுப்பி, நீ யாரு, இங்க எதுக்கு தூங்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கிறப்ப இவரு பயந்து பதறடிச்சு ஓடி இருக்காரு அங்க இருந்து. இவர் ஓடினதை பார்த்துட்டு செக்யூரிட்டி வந்துட்டு இவர் ஏதோ சஸ்பிஷியஸான ஆளா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா போலீஸ் இவரையும் பிடிச்சி விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் தெரிஞ்சிருக்கு இவர் யாரு அப்படின்னு. அவரை பத்தி அவரே என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் 14 டேஸா இங்க தான் தங்கி படிச்சுட்டு இருக்கிறேன். இது மட்டும் இல்லாம லாஸ்ட் இயர் கூட நான் ஒரு 20 டேஸ் இங்க வந்து ஐஐடி பாம்பேல தங்கி படிச்சுட்டு இருந்தேன். இதை வந்து யாருமே கண்டுபிடிக்கல என்ன அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம நீங்க எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க போய், நான் ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் ஆகணும், அதனாலதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு முரண்பாடா பதிலும் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் தாண்டி போலீஸ் அவரை பத்தி இன்னும் விசாரிச்சுட்டே போகையில தான் தெரியுது என்னன்னா, அவருக்கு குஜராத்ல ஒரு ஜாபும் இருந்திருக்கு. அந்த ஜாப் வந்துட்டு 1.2 lakhs per month பேவும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இவ்வளோ பேமெண்ட்டும் வாங்கிட்டு இவர் இங்கே படிக்கிறேன்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு. இது இல்லாமல் நான் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரும் ஆகணும்னு சொல்கிறாரு. ஒரே குழப்பமாக இருக்கேன்னு சொல்லிட்டு தான் போலீஸ் இதை விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ போலீஸ் மட்டும் இல்லாமல் ஆன்டி டெரர் ஆர்கனைசேஷன்ல இருந்தும் இவர் எந்த ரீசனுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னும் விசாரிச்சுட்டு இருக்காங்க இப்போ.